Good morning, champions. This is Professor Aswin from Government College of Technology. I am my technical champion Selvakannan along with me. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வெல்டிங்ல ஆர்க் ப்ளோனா என்னன்னு பார்க்க போறோம். ஸோ கான்செப்ட் ஆஃப் எஃபெக்ட் ஆஃப் ஆர்க் ப்ளோ என்ன சொல்றாங்க, எப்போ வந்து ஆர்க் ப்ளோ நடந்தால் என்னெல்லாம் நடக்கும், நமக்கு ஆர்க் ப்ளோ நடந்துச்சுன்னா என்ன நடக்கும்னா லோ ஹீட் பெனட்ரேஷன் நடக்கும், எக்ஸசிவ் வெல்டிங்ஸ் பெட்டராக இருக்கும், அதே சமயம் வந்து பிஞ்ச் எஃபெக்ட் இன் வெல்டிங் இன் த ரிசல்ட் ஆஃப் எலக்ட்ரோடைனமிக் ஃபோர்ஸஸ் இருக்கும், எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸஸ். ஸோ லோ ஹீட் பெனட்ரேஷன் அப்புறம் எக்ஸசிவ் வெல்ட் ஸ்பேட்டர் பிஞ்ச் எஃபெக்ட் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ ஆர்க் ப்ளோ நடக்குதுன்னா இப்போ இங்கே மாதிரி ஆர்க் ப்ளோ வந்து இந்த மாதிரி போகுது அப்படின்ட்டோம். வெல்ட் ஸ்பேட்டர் வந்து எதனால் நடக்குது, வெல்ட் ஸ்பேட்டர் அக்வர்ஸ் டியூ டு ஹை வெல்டிங் கரண்ட் டூ ஸ்மால் அண்ட் எலக்ட்ரோட் ஆர்க் அப்படின்னு சொல்லி வெல்ட் ஸ்பேட்டர் வந்து ஹை வெல்டிங் கரண்ட்னாலும் டூ ஸ்மால் அண்ட் எலக்ட்ரோட் ஆர்க் சின்னதாக இருந்தாலும் வெல்ட் ஸ்பேட்டர் நடக்கும் அப்படின்றாங்க. எஃபெக்ட் ஆஃப் ஆர்க் ப்ளோ கம்மி பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், நம்ம எஃபெக்ட் ஆஃப் ஆர்க் ப்ளோ கம்மி பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா டிசி வெல்டிங்கில் ஷார்ட்னிங் த ஆர்க், அப்புறம் ரெடியூஸ் த கரண்ட், ரெடியூஸ் த வெல்ட் ஸ்பேட்டர், பேலன்ஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் பை பிளேசிங் one round lead at each end of the welding workpiece சொல்லியிருக்கேன். அடுத்தது wrapping the electrode cable of a few turns around the workpiece. Effect of arc flow எப்படி மினிமைஸ் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஆர்க் ஷார்ட்டனிங் பண்றது மூலமா மினிமைஸ் பண்ணலாம், ரெண்டாவது கரண்ட்டை ரெடியூஸ் பண்ண மூலமா மினிமைஸ் பண்ணலாம், மூணாவது வெல்ட் ஸ்பேட்டர் ரெடியூஸ் பண்ண மூலமா இது பண்ணலாம், பேலன்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு இது பண்ணலாம், இல்லை ரேப்பிங் எலக்ட்ரோட் கேபிள் ஆஃப் ஃபியூ டர்ன்ஸ் அரௌண்ட் த ஒர்க் பீஸ் மூலமா இது பண்ணலாம். ஸோ இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஆர்க் ப்ளோ வந்து எப்படி ஏற்படுது, வெல்ட் ஸ்பேட்டர் காரணம் என்ன, ஆர்க் ப்ளோ எப்படி குறைக்கலாம் அப்படின்றது பார்த்தோம். ஸோ மூணுத்தையும் கற்றுக் கொடுத்த செல்வகண்ணனுக்கு தேங்க்யூ சொல்லுவோம்.